சகோதரி சுதா சின்னத்தம்பி அவர்களையும், முன்னாள் சேர்மன் அண்ணாச்சி சட்டநாதன் அவர்களையும், ஓபிசி மாவட்ட பிரிவு தலைவர் திருஞானம் அவர்களையும், யூனியன் துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்களையும் மற்றும் கீழப்பாவூர் ராஜசேகர் அவர்களையும், தயார்தோப்பு ராமர், தம்பி காளிதாஸ் அவர்கள், மோகன் அருணாசலம், கே லட்சுமணன், செங்கை கண்ணன், ஜேம்ஸு, பிசிசி உறுப்பினர் அண்ணாச்சி நாகராஜன், நம்மளுடைய வழக்கறிஞர் எஸ்ஆர்எஸ் உமாபதி, மாவட்ட காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ராஜீவ்காந்தி, பிடிசி மேகநாதன் அவர்களையும், முன்னாள் வட்டார தலைவர் தமிழ்மணி அவர்களையும் மற்றும் ஜேசு ஜெகன், பூமணி நாடார், பால் என்ற சண்முகவேல், தெய்வேந்திரன், எல் ராமர், ராமச்சந்திர பாண்டி, தவசிமுத்து மதியழகன், ஏகேசி சேர்மச்செல்வன் மற்றும் புளியங்குடி நகர தலைவர் பால்ராஜ், சுரண்டை நகர தலைவர் எஸ்கேடி ஜெயபால், தென்காசி நகர தலைவர் மாடசாமி ஜோதிடர், வட்டார துணைத் தலைவர்கள் வட்டார தலைவர்கள் ஏபிடி மகேந்திரன், ரூபன் தேவதாஸ், எஸ் மகராஜா, அழகுதுரை, தினகரன், பெருமாள், முருகேசன், முருகன், சந்திரன், ஒன்றிய கவுன்சிலர் மேரி மாதவன், கனகஜோதி, தங்கராஜ், ராதாகுமாரி மாரிமுத்து மற்றும் பேரூராட்சி தலைவர்கள் சிங்கக்குட்டி, கீழப்பாவூர் நகர தலைவர் சிங்கக்குட்டி, ஆலங்குளம் நகர தலைவர் வில்லியம் தாமஸ் மற்றும் முப்படாதி பாண்டியன், சுந்தரபாண்டியபுரம், பேரூராட்சி கவுன்சிலர்கள் அன்பழகு, சின்னத்துறை மற்றும் இசாக்கிராஜ், கோடீஸ்வரன் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய காங்கிரஸினுடைய பேரியக்க தோழர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இந்த திப்பனம்பட்டி ஊராட்சி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவருமான அண்ணாச்சி எஸ்ஆர் சுப்பிரமணியனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கிளப்பாவூர் நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சிங்கக்குட்டி அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பில் சிறந்த அன்னை தமிழை, அழகுபுறம் நிலவை, உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழை. பேரன்பு சார்ந்த பெரியோர்களே, மதிப்புமிக்க தாய்மார்களே, அன்பு இளைஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் உலக ஒப்பற்ற பெருந்தலைவர், உலகில் இந்தியா மட்டுமல்ல உலகில் இப்படி ஒரு தலைவர் இனி தோன்றுவாரா என்று ஏங்கி கிடக்கின்ற அளவிற்கு ஒரு தலைவரை கண்ட ஒரு தமிழ்நாடு இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து ஒரு உதித்த மாபெரும் தலைவர். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரிலே உதித்த ஒரு மாபெரும் மனித கடவுளாக உதித்த ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறப்பு என்பது சாதாரணமல்ல. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழையாக வாழ்ந்து தனது கல்வி படிப்பை 6ஆம் வகுப்பு வரை படித்து இந்த நாட்டின் புவிக்கோளத்தை ஆண்ட ஒரு மாபெரும் தலைவர் தீர்க்கதரிசி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்று ஒரு அமைச்சரவை அமைத்தால் 35 மந்திரிகள், 40 மந்திரிகள், இணை மந்திரிகள், துணை மந்திரிகள் என்று அத்தனை மந்திரிகள் இருக்கின்றார்கள். 7 மந்திரிகளை வைத்து நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் தலைவர் காமராஜ் அவர்கள். 7 மந்திரிகளை வைத்து மட்டுமே நாட்டை ஆண்ட மாபெரும் தலைவர் காமராஜ். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சாதாரணமாக முதலமைச்சராக வரவில்லை. இந்த நாட்டு மக்களுக்காக பல்வேறு காலகட்டங்களில் நாட்டு மக்களுக்காக சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து 9 ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர். சிறையில் பல இன்னல்களை அணிவித்து இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தில் மகாத்மா
எங்கோ விருதுநகரில் பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக இருந்து ஒரு மாநில தலைவராக 14 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றிய மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கண்ட காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் காமராஜர் அவர்களை நாமெல்லாம் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஜாதிக்காக தூக்கி பிடிக்கின்றார்கள். அன்பு இளைஞர்களை ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இந்த உயிர் உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை போற்ற வேண்டும் என்றால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான். எத்தனை கொடிகள், எத்தனை வால்போஸ்டுகள் அடித்தாலும் இமயம் முதல் குமரி வரை காங்கிரஸ் பேரியக்கத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பது காங்கிரஸ் பேரியக்கம். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் என்று சாதிய தீவுக்குள் சில இளைஞர்கள் கொண்டு செல்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழா அன்று 15ஆம் தேதி ஆலமரத்தில் நடைபெற்றது. ஆலமரத்தில் நடைபெற்றது காமராஜர் பிறந்த நாள் விழாவா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் நீங்கள் குடித்து விட்டு ஆடுவதற்கு உங்கள் போதைக்கு ஊறுகாயவா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள்? எப்பேற்பட்ட தலைவர் காமராஜர் தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏழை எளிய மக்கள் இல்லத்திலும் அலங்கரித்த பெருந்தலைவர் காமராஜர் உருவப்படம் இன்று அகற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், ஒரு தேசிய தலைவனை சாதி தலைவர்களுக்குள் அடைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய போதைக்கு காமராஜர் ஊறுகாய் அல்ல என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஜாதிய கட்டத்துக்குள் காமராஜரை கொண்டு வருவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். நேற்று அண்ணாமலை ஒரு கதையை விடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊனவே முடியாது. ஆனா இந்தியாவில் எப்படியோ தெரிஞ்சும் தெரியாம காங்கிரஸ் செய்த தவறால ஊன விட்டுட்டோம், நம்ம நடக்காது. அதையும் முறையடிப்போம். அண்ணாமலை சொல்லுறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியாத வச்ச நான் உன்னை சொல்லுகின்றேன் என்று. நான் என்னடா புதுசா சொல்ல போறாரு, காமராஜரை பத்தி நமக்கு தெரியாது. 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் காமராஜர், உங்களுக்கு தெரியுமா என்றார். அவருடைய வாழ்க்கையை சிறைச்சாலைத்தனடாம் கிடையாது, தெரிந்ததனடா மக்கள் அவரை முதலமைச்சராக அங்கீகரித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்பிக் கொள்ள இருக்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பிறந்தநாள் விழாவில் சில கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. எப்படி பெருந்தலைவர் காமராஜரை பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த சங்க பரிவாளர் கூட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய இல்லத்திலே புகுந்து அவரை வீட்டை தீயிட்டு கொலை செய்வதற்கு முயன்ற கூட்டம் தான் அன்றைய ஜனசங்கம், இன்றைய பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா எந்த நாளும் என்றைக்கும் நமக்கு ஆதரவா இருந்ததே கிடையாது. நாட்டு மக்களுக்கு அவங்க பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க, பெரும் ஜாதிக்காரர்களுக்கு தான் ஆதரவா இருப்பாங்க தவிர சாதாரண மக்களுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆண்டு சுரண்டி கொண்டிருக்கின்றது. அப்படி சுரண்டி பாரதிய ஜனதா கட்சியில் விழுந்த அந்த அதிமுக கட்சி இன்று கரைந்து காணாமல் போய்விட்டது. எப்படி ஜெயலலிதாவின் ஊழல் வழக்கு நடைபெற்றது? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் 20 ஆண்டு காலம் தப்பித்துக் கொண்டிருந்த ஜெயலலிதா பாரதிய ஜனதா ஆட்சி வந்த 5 வருடத்தில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்படுகின்றார், கொல்லப்படுகின்றார். இது யார் சூழ்ச்சி? உண்மையான அதிமுக காரனுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஜெயலலிதா சாவுக்கு காரணமே பாரதிய ஜனதா. அப்படிப்பட்ட அதிமுக காங்கிரஸை வேருடன் அறுப்பன் என்று சொன்ன ஜெயலலிதாவின் அதிமுக கட்சி இன்று வேரோடு அறுந்து போய்விட்டது. காங்கிரஸை மட்டும் யாரும் எல்லளவும் நீங்கள் சிறு துரும்பு என்று நினைத்தால் காங்கிரஸ் தொண்டர் ஒவ்வொருவரும் தீபமாக உருவாகுவோம். அதிமுக எப்படி அழிந்து விட்டதோ அதே போல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவன் பூரா சொல்ல காங்கிரஸ் துறைங்க. யாரா துறையி? 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் மந்திரி சபையில பலாச்சோள மாதிரி அட்டு மாதிரி மந்திரி சபையை வாங்கி ஆனாவுக்கு அக்கனா தெரியாத மூக்க அழகிரி உரத்துறை மந்திரி. எங்கடா இருக்கான் மூக்க அழகிரி? அவனுக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு உரத்துறை மந்திரி முரசரி மாறன் மகன், தயாநிதி மாறன் தொழில்துறை அமைச்சர் ராசா. இவனுக்கு என்ன ஆனாக்கா தெரியும்? இவனுக்கு ஏதோ வந்தவொடனே அவனுக்கு தொழில்துறை அமைச்சர். எத்தனை கோடிடா ஊழல் பண்ணீங்க? இன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸ் துரோகம் பண்ணுதான். 95 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாட்டு ஆண்டமா யார் உனக்கு ஆதரவு கொடுத்தா? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆதரவு
அன்னை சோனியா காந்தி கை கிட்டிட்டுலாம் நீங்க அன்னைக்கு மைனாரிட்டி திமுக அரசு நக்கிக்கிட்டு போயிருக்கும். காங்கிரஸ் தோல்ல இருந்து உட்கார்ந்து தின்ன திமுக உணர்ந்து பேசு. நீ காங்கிரஸ் குறை சொல்ல உனக்கு அருகதை கிடையாது. காங்கிரஸ்காரன் கால் தூசிக்க அவங்க தெரிஞ்சுக்க. நீ இன்னைக்கு இயக்கம் இந்த நாட்டுல உயிரோட இருக்குன்னா அது காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சை. என்னைக்கோ 2G வழக்கில் அழிஞ்சி இல்லாம பெருப்ப காங்கிரஸ்காரன் இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணதே திமுக என்பது திமுக தெரியும். நீ எங்களை துரோகி அப்படி சொல்லிட்டு இருக்க. காங்கிரஸ்காரனை குறைத்து சொல்வதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணா திமுக என்பதை திமுக காரர்கள் என்பதை கூறிக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊழல் மட்டுமே செய்து தனது வயிறை வளர்த்துக் கொண்டிருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற மூன்றாந்தர பேச்சாளர்கள் திமுகவினர் இன்னும் தூண்டுவார்களே ஆனால் காங்கிரஸ்காரர்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் முதுகில் குத்தியதா? காங்கிரஸ் யார் முதுகில் குத்தியது? ஜூன் மாதம் 4ஆம் தேதி 3 மணி வரை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசுடன் இருந்தது. 3 மணிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியில் விளிம்பில் தழுவிய பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட ரகசிய உறவாடியது. அந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரகசிய உறவு ஆடியதின் பெயரிலே தான் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசியலில் இருந்து விடுபட்டு தங்கள் முடிவை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றிணைந்து இவர்கள் ஒரு பாரதிய ஜனதா ஆதரவுடன் ஒரு ஆட்சி அமைக்க முற்பட்டார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் யாரும் முதுகிலும் குத்தவில்லை. காங்கிரஸ்காரர் அன்றும் இன்னும் என்றும் நேர்மையானவன். நீங்கள் முதுகில் குத்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி 2.5 ஆண்டு அமைச்சர் முதலமைச்சர், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். உங்கள் கூட்டணி கணக்கை முன்கூட்டியே அறிந்ததாலே அகில இந்திய காங்கிரஸ் ஒரு முடிவை தைரியமாகவும் நேர்மையாகவும் எடுத்தது. எங்களை முதுகில் குத்தினார் என்று சொல்ல திமுகவுக்கோ திமுகவின் ஒரு தொண்டனுக்கோ தகுதி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த துப்பலம்பட்டி ஊராட்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நமது ஐஎன்டிசி மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி கேடிசி மதியழகன், தௌசிமுத்து மதியழகன், கேடிசி மதியழகன் தான் எல்லாருக்குமே தெரியும். சிறப்பாக பேசுவார். காலத்தின் அருமை கருதி 5 நிமிட துளிகள் பேசுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நியாயம்தான். நம்ம எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏலாம் வந்திருக்காங்க. காங்கிரஸ்காரருக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, காங்கிரஸ்காரங்களாம் நாட்டுக்காக பாடுபட்டு ஜெயிலில் இருந்தவன். வேற கட்சிக்காரங்களாம் வீட்டுக்கு சொத்து சேர்த்து மணல் கடத்தல் அந்த பெண்ணை கடத்தினான்னு சொல்லி ஜெயிலுக்கு போனவங்க. பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளியில் நடுவிலே பாட்டு எழுதியிருக்காங்க. என் பெருந்தலைவா 9 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி, 9 ஆண்டு காலம் சிறையில் ஆட்சி, திருமணம் முடிப்பதையே மறந்து விட்ட தலைவா. இந்த அடிச்சோடு யாருக்கா இருக்கா? அப்பேற்பட்ட தலைவனுக்கு இங்கே இன்று பிறந்த நாள் விழா எடுக்கிறார்கள். திப்பனம்பட்டியில் எடுக்கின்ற விழா தொடரும். மாவட்டந்தோறும் வட்டந்தோறும் ஊர்தோறும் விழா தொடர வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாமா பற்றி ஒன்று சொல்லிடணும். பாவூர் சத்திரத்தில் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் எங்கள் வீடு, எங்கள் சொந்த ஊர் பட்டமடையார். நம்ம இருக்கிறது பாவூர் சத்திரம் யூனியன் ஆஃபீஸுக்கு எழுத்தால சுசீலா மருத்துவமனைக்கு பின்னால. அதில் பேரிக்கார்டு வச்சுருந்தாங்க. ஒரு நைட்டோட அடைச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் குமார் பாண்டி, எஸ்ஆர் சுப்பிரமணியம் ஒரு 4-5 பேருங்க போனோம். அடைச்சிட்டு அது ஹைவே ஆர்டரு அடைச்சது அடைச்சாங்க. எம்எல்ஏ அவங்கள போய் பார்த்தோம். அவங்க மொழியில சொன்னாங்க, ஐயா சனங்க அதில் ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் முறை எப்படி போவோம், கால்நடை மருத்துவமனைக்கு எப்படி போவோம், இதை போய் அடைச்சி வச்சுக்க. திறந்து பார்த்தோம் யார்கிட்ட? டிஎஸ்பிட்ட. முடியாதுன்னாங்க. சொல்லி 3 மணி நேரத்தில் திறந்துட்டாங்க. திறந்துட்டு சொல்லாங்க, இந்த மதியழகன் ஒருத்தர் இருக்காரா, அவரும் குமார் பாண்டி, எஸ்ஆர் சுப்பிரமணியம் சொன்னோடனே திறந்துட்டாங்களாம். இதுல ஒண்ணு பாருங்க, பிஜேபியோட ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர், பிஜேபியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி, சுசீலா மருத்துவமனை முன்பு உள்ள பேரிக்காட்டு திறக்கப்பட்டதற்கு
பிஜேபிக்கு நன்றின்னு போட்டிருக்காச்சா போட்டான். அதை தெரிஞ்சவன் கடைக்கு டீ குடிக்க போயிருக்கான். உங்க பிஜேபி ஒரு புண்ணாக்கம் பிடுங்க. ஐஎன்டிசி மதியம் கூட போய் 4 காங்கிரஸ்காரங்க போனாங்க. ஆலடிப்பட்டியில் போய் 17 எம்எல்ஏ பார்த்தாங்க. ஒரு சுக்கு காப்பி செலவு திறந்தாச்சுன்னு இருக்கான். இதுதான் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கு நம்ம மாமாவுக்கு பொன்னாடை போட்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் காங்கிரஸ் இப்பொழுதுதான் சட்டமன்றத்துக்குள் அமைச்சராக இருக்கிறது. காலத்தின் நிலைகள் ஒன்னே ஒன்று சொல்லி போட்டேன். எனக்கு வயசு 66. நான் 30 வருஷம் கண்டக்டர் வேலை பார்த்துருக்கேன். டெப்போவில் காங்கிரஸ் செயலாளராக இருந்திருக்கேன். வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் பேர் சொல்லி நான் வரவேற்றதாக நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு 2 ஆசை இருந்துச்சு. இந்த கட்சி மேலே நம்ம நல்லா இருக்கும் போது சட்டமன்றத்தில் அமைச்சர் யாராவது காங்கிரஸ் வந்துருவாங்கன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தே வந்துட்டாங்க. ஒரு வெற்றி. ராஜேஷ்குமார் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் அமைச்சராக முதல் வெற்றி. ஏழை பங்காளன் விருதுநகரிலே தோற்கடிக்கப்பட்ட போது அவர் மனம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்த்தேன். குளத்தூரிலே அவர் தோற்றுவிட்டார். அன்று பெருந்தலைவனுக்கு ஏற்பட்ட நிலை இன்று முன்னாள் முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வலிக்கா திமுக காரங்க எங்க இல்ல அங்க இல்லாம ஒரு வார்டு கவுன்சிலரோட ஆக முடியாது. வருகின்ற காலங்கள் காங்கிரசுக்கு சட்டமன்றத்தில் இடம் கிடைத்து உள்ளாட்சி நகராட்சி சட்டமன்றத்தில் 2 பேரும் அமைச்சரான உடனே என் பேர என் வண்டியில் சிவப்பு பட்சத்தில் இது வரைக்கும் நான் எழுதே கிடையாது. கண்டக்டர் வேலை மொத்தமா ஒரு கட்சி என் போடுன்னு என் பைக்கில் சிவப்பு பட்சையில் என் பேர் தவசி பூ குன்றன் அப்படின்னு அடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தால நம்மால் என்ன முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இடம் சுரண்டை நகராட்சி. நீ கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாடு முழுவதும் வச்சுக்கிட்டு சுரண்டையில் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த பழனி நாடார் என்ற ஒரு சிங்கம் வள்ளி முருகனை நகராட்சி சேர்மனாக்கி திமுக இல்லாமலே காங்கிரஸ் கொடி பறக்கின்ற வண்டியில் சேர்மனாக்கியது காங்கிரஸ் உடைய வீரத்திற்கும் செயலுக்கும் உள்ளது என்று கூறி இந்த கூட்டம் தொடர வேண்டும். இதை போட்டு எல்லா இடங்களிலும் கூட்டம் போட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும். வருகின்ற காலம் பெருந்தலைவன் காமராஜர் காலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். ஜெய் ஹிந்த்.